ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வைஃபைன் நம்மளுக்கு இது இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் இது ரெண்டும் சப்போர்ட் ஆகிற மாரி நம்ம பண்ணியிருக்கோம். விவி மீட்டர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இருக்கும். இந்த விவி மீட்டர் வந்து சப் சிக்னலாகவும் இந்த விவி மீட்டர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சிக்னலாகவும் கொடுத்துருப்போம். மற்றபடி பார்த்திங்கன்னா மேனுவல் லாம்பில் எல்லாம் இருக்கிற மாரி தான். இந்த மீட்ரு கண்ட்ரோல் மட்டும் என்னென்னா சப் ஃப்ரீக்குவன்சியாக நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா பழைய பாட்டுக்கு ஓல்டு சாங்லாம் நீங்கள் கேட்கும்போது பேஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சி நீங்கள் வச்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்டிஎல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. என்டிஎல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்டினோடைய ப்ளோடிச்சுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்சிங்காக இந்த ரிலே யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த சுவிட்சில் வந்து நம்ம 18 பின்னு அதுமாரி சுவிட்செல்லாம் வாங்கி 5 பின் சிக்னல் அடிக்கலாம். அது உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வேணுன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு சைடு பாடும் ஒரு சைடு பாடாது, இந்த புஷ்புல் சுவிட்சு. ஸோ அது ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் வந்துடும். இந்த இடத்துல நம்ம டேங்கில் சுவிட்சு வைக்க முடியாது. வைக்கலாம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெய்னர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். கெய்னர் எதுக்குன்னா கெயின் பண்ணுறதுக்காக இல்லை. ஸோ இது எந்த ஆடியோ சிக்னலும் வந்து கெயின் ஆகாது. இந்த கெய்னர் எதுக்குன்னா விவி மீட்டரோட சிக்னலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கிறோம், குறைக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கிறோம். இது எதுக்குன்னா உங்களுக்கு ஏன் இதில் இதில் சிக்னல் வந்து போகணுன்னா டேரெக்டாகவே கொடுக்கலாம். லெஃப்ட் ரைட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாகவே கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஆடியோ வந்து கொஞ்சம் டெப்த்து குறையும். ஸோ நான் ஃபீல் பண்ண தான் நான் சொல்கிறேன். அந்த டெப்த்து குறையிறதுனால இதுமாரி இந்த மெத்தடில் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு அந்த டெப்த்து நல்லாவே இருக்கும். அந்த டெப்த்து அதுக்கு இதுக்கு லிங்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கெயின் வச்சு போட்டால் அதுக்கு இதுக்கு லிங்க் ஆகாது. ஸோ லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு சிக்னலும் சப்வூஃபருக்கு ஒரு சிக்னல் நான் கொடுத்துக்கிறேன். மற்றபடி இது 6 சேனலாக 3 சேனல் மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அது விவி மீட்டருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த ரிலேக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு வந்து கரெக்டாக தரதுக்கு ஒரு ரெகுலேட்டர் நான் வச்சுருக்கிறேன். இது வந்து 12 வோல்ட் ரெகுலேட்டரு. இந்த ரிலே வந்து 12 வோல்ட்டு கரெக்டாக தந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது என்னென்னா 12 வோல்ட் வரதுனால உங்களுக்கு 12 வோல்ட் ஏசியில் வந்து நீங்கள் டிசியாக பண்ணும்போது 18 வோல்ட் வரும். ஸோ அந்த வோல்ட்டு வந்து குறைச்சி தரதுக்கு நான் இந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மார்டினோடைய ப்ளோட் வச்சுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட்டு சூப்பராகவே இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு செட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே மேக்ஸிமம் இதை தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது. அந்த சப்பு சிக்னல் சரி, சரவுண்டு, லெஃப்ட் ரைட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து மேட்ச் ஆகிறது என்னென்னா இது தான். நான் வந்து அதுக்கு தகுந்த மாரி எல்லாமே கெயின் டியூன் பண்ணிக்கிட்டேன். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு என்னென்னா, ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன்னா இல்லையான்னு தெரில. இதில் வந்து சப்புபிரி வந்து இந்த ரெஸ்பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கல டால்பிக்கு டிடிஎஸ்க்கு. ஸோ இதில் வந்து சப்புபிரிக்கு வர சிக்னலை வந்து இந்த ட்ராக்கை கட் பண்ணி இந்த சப்புபிரியில் எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு போகணும். உங்களுக்கு புரியுறமே, சிம்பிளாக புரியுறமேனு சொல்லணும்னா ஒரு ரெஸ்பான்ஸ் ஆன் பண்ணும்போதும் இதில் இருக்கிற சப்புபிரி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ரைட் சிக்னலும் ஒர்க் ஆகணும். ஸோ நான் அதுமாரி பண்ணி கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொன்று மேட்ச் ஆகாது. ரெஸ்பான்ஸில் வர்றது வந்து ஒவ்வொரு சிக்னல் மேட்ச் ஆகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சப்புபிரி வச்சு போட்டால் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதுமாரி நான் போட்டேன். பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டான்ஸரில் டியூவல் பவர் சப்ளையை நம்ம பிரிச்சுருக்கிறோம். ஒரு பவர் சப்ளை வந்து 24024. இது வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா 5 சேனலுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம். இது மார்டினோடியோ போர்டு தான். 5 சேனலுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம். இன்னொரு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா சப்பு மட்டும் செப்பரேட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக பண்ணிட்டுருக்கிறேன். தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்யூஸ் வந்து கம்பல்சரி நம்ம கொடுத்துருவோம். எந்த செட் எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்யூஸ் மெயினாக பிடிக்கும். அதுவும் இந்த பெரிய செட்டுக்கு ஃப்யூஸ் கம்பல்சரி கொடுத்துருவோம். ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இது 2 சப்புக்கு வச்சுக்கிறோமா, என்கேவில் வந்து சப்புக்கு வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு 2 ஃபேன் கூலிங்காக கொடுத்துக்கிறோம். 5 சேனலுக்கு வந்து இங்கே ஒரு ஃபேன் கொடுத்துக்கிறோம். இந்த ஆம்ப் எவ்வளோ நேரம் நீங்கள் ரன் பண்ணாலும் அந்த அளவு கம்ப்ளைண்ட் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா 12 ட்ரான்ஸ்ஃபர் போட்டுக்கிறோம். இது ஃபுல் ஒரிஜினல் காப்பர். உங்களுக்கு ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான கிடைக்கும். எந்த அந்த அம்மிங்கு ஜாரிங்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது. அந்த பேஸ் வந்து ஜாராக வருது இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. இல்லை ஸ்மூத்தாக கிளியராக நல்லா பஞ்சாக வரும் உங்களுக்கு. மற்றபடி எல்லாம் காமனாக பண்ணுறதும் நானும் பண்ணிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒயரிங் நீட்டாக பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பவர் சப்ளைக்காக 2 பக் கன்வெர்ட்டர் வச்சுக்கிறேன். ஒரு பக் கன்வெர்ட்டரு இது போதும், தேவையில்லை. ஸோ ஒன்று டேமேஜ் ஆனாலும் ஒன்று பவர் பண்ணுறதுக்கு நான் அதை வச்சுக்கிறேன். அப்படியும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு பக் கன்வெர்ட்டர் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நான் 2 வச்சுருக்கிறேன். சப்புக்கு பார்த்தீங்கன்னா பனானா ஜாக்கெட் நம்ம போட்டிருப்போங்க. இன்னும் லைன் அடிக்கலை. சப்புக்கு மட்டும் தான் லைன் அடிக்கலை. நீங்கள் எல்லாமே ஆம்ப் ரெடி ஆகிடுச்சு. சப்புக்கு மட்டும் தான் லைன் அடிக்கணும்.
2 சப்புக்கு மட்டும் 12 வாங்கிட்டு மீதியெல்லாம் வந்து நம்ம நார்மல் ஜாக்கெட்லேயே கொடுத்துடலாம். ஏன்னா சப்பு தான் நம்ம அதிகமாக லோடு இழுக்கிறது. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம அதை வச்சுக்கிட்டா சேஃப்டியாக இருக்கும். இந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு தடவை உருவோம். இந்த ஸ்பீக்கர் பண்ண சப்பு ரொம்ப லோடு எடுத்தால் போயிடும். ஸோ அதுக்காக சப்புக்கு மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இதை நம்ம எதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் தறிப்பற்றைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளாரிட்டியாகவே இருக்கும். சப்பு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீக்கர் டீட்டெயில்ஸு. சப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 சப்பு போட்டுக்கலாம் 12 இன்ச்சில். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு JBL, சோனி 4 ohmஸில் 8 ohmஸ்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டுமே சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா வந்து இது பிரிட்ஜிடு மோனோங்கிறதுனால 8 ohmஸில் சப்போர்ட் பண்ணுறோம். டைன்டி வந்து 8 ohms. ஸோ அதுவுமே உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணுறோம். சப் வந்து நீங்கள் 4 ohmஸில் வாங்கினா நல்லா மேக்னெட் வந்து நல்லா பவராக இருக்கிறது வாங்கி போடுங்க. நீங்கள் குவாலிட்டி கம்மியாக வாங்கி போட்டால் சீக்கிரம் சப்பு கையில் கறிடும். ஏன்னா பிரிட்ஜிடு மோனோங்கிறதுனால ஃபுல் பவர் உங்களுக்கு போகும். நீங்கள் நார்மலாக ஸ்டீரியோ பேரல் மோனோவோட பிரிட்ஜிடு மோனோ உங்களுக்கு நல்லா பவராகவே போகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா நல்லா மேக்னெட் நல்லா பவராக இருக்கிறத வாங்கி போட்டால் தான் உங்களுக்கு தாங்கும். இல்லைன்னா சீக்கிரம் காயில் டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த கஸ்டமர் வந்து 2 JBL யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்தமாரி நான் பண்ணிக்கிறேன். பிரிட்ஜிடு மோனோ கொடுத்துக்கிறேன். 5 சேனலுக்கு மார்டின் ஆடியோ தான். இந்த போர்டோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். அவர் சொல்லும் போது அவர் வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். என்னென்னா வந்து STK ஈக்குவலாக அப்படி இதுன்னு சொல்லுவார். எனக்கு இது வரைக்குமே எந்த ஹெட் போர்ட்லேயுமே அந்த டிரான்சிஸ்டர் போர்டுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்படி இருந்தாலும் வந்து STK மாடல் நல்லா வரும். ஸோ இது வந்து STK மாடல் தான், SMD டைப்பு நல்லா வரும். ஸோ நார்மலாக இல்லைன்னா த்ரூவோல் டைப்பில் வந்து உங்களுக்கு எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஆனால் வந்து இந்த போர்டு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, நல்லா கேட்குது. அந்த STKனாலே உங்களுக்கு அந்த வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்கும். என்ன ஒரு ரீசன்னா கம்ப்ளைண்ட் ஆகிருது அடிக்கடி. அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல, யாருக்கும் போட்டு தரதில்லை. அதில் எதிர்பார்த்த ரிசல்ட்டும் உங்களுக்கு இதில் வருது. இது பக்காவான கெயினும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கெயினும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதுக்கு வந்து கெய்னர் தேவையில்லை. ஏன்னா வந்து இதுலேயே நல்லா பக்காவான ஆடியோ இருக்குது. அதனால் கெய்னர் எதுவுமே தேவையில்லை. கெயின் 10வது இடத்துல தான் நம்ம கெயின் வச்சு பூஸ்ட் பண்ணணும். இதில் கெயின் பக்காவே இருக்குது. ரொம்ப அதிகமாக கெயின் வருகிறது. அதனால் கிளாரிட்டியும் பார்த்திங்கன்னா கெயின் ரொம்ப அதிகமான கரகர போடுறாங்க, அதுவுமே இது கிடையாது. நல்லா கிளாரிட்டியாகவும் இருக்குது. ஃபுல் எஃபெக்டோடு பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆளில் கூட எவ்வளோன்னு சொல்ல முடியல, ஒரு 30க்கு 22 ரொம்ப பெரிய ஆளில் கூட 2 JBL வச்சு 8 இன்ச்செல்லாம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா பக்காவான ரிசல்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது டால்பி டிடிஎஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்காக நம்ம ரெஸ்பான்ஸ் வச்சுருக்கோம். ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சன் ப்ளஸ் AC போட்டிருக்குது. இதில் எந்த ஒரு அம்மிங்குமே இல்லாத நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா ரிசல்ட் வைஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஆம்பனாலும் அசம்பிள் பண்ணி பாட வச்சிடலாம். பட் அந்த ஆம்ப் வந்து கம்ப்ளைண்ட் ஆகாத ரொம்ப நாளைக்கு வரணும். அதை பண்ணுறது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ ஆம்பெல்லாம் நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில். அதுமாரி என்கிட்ட கூட சின்ன பசங்களாம் டவுட் கேட்டுக்கிறாங்க. செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கம்ப்ளைண்ட் வராத மாரி கொஞ்சம் ப்ராப்பராக செய்யணும். ஏன்னா கஸ்டமர் நீடு அதுமாரி இப்போ வேறு கஸ்டமர்லாம் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளைண்ட் வராத நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நானும் வந்து இது ஆம்பை பண்ணி ஒரு 2 days ஆச்சு. என் கடையில் வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு தான் எந்த ஆம்ப் இல்லை, எந்த ஆம்ப் ஆனாலும் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் நான் வெளியே கொடுப்பேன். 2 days வச்சு ரொம்ப நேரம் எப்படின்னா ஒன் டே 2 days ஃபுல்லாக நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் போட்டு. ஏன்னா டைம் கிடைக்கும் போது ஒர்க் வரும்போது கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு அந்த ஃப்ரீ டைம் எப்போல்லாம் 2 days நான் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். சூப்பராக பக்காவான ரிசல்ட்டாக இருக்குது. இதில் வர எந்த அம்பிங்கும் இல்லை, கம்ப்ளைண்ட்டும் வரல, பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு. சின்னதாக சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன், கேட்டு பாருங்கள்.